எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. தை மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் வாருங்கள் பார்ப்போம். இந்த மேசராசிக்காரங்களுக்கு தை மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம். உங்க ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரொம்ப பூர்வ புண்ணிய ஜென்ம பலனை கொடுக்கக்கூடிய அந்த மேசராசின்னு எடுத்தாலே சூரியனை பார் என்று சொல்லுகிற விதத்தில் அந்த சூரிய பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்திலே மகரத்தில் வச்சிருக்கிறார். மகரம் என்பது அவருக்கு பகைவீராக இருந்தாலும் கூட இந்த வருடத்தை பொறுத்தளவு கும்பத்திலே சனீஸ்வர பகவானும் இருக்கின்ற காரணத்தால் இந்த மகரத்திலே இந்த சூரிய பகவான் ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை பெறுகின்றார். அப்ப இந்த தை மாதம் என்பது உங்களுக்கு மிக நிறைவான ஒரு மாதமாக இருக்க வேண்டும். எப்படி? நல்ல வருமானங்களை கொடுக்கணும், தொழில் முன்னேறணும், கேட்டது கிடைக்கணும், உங்களுடைய ஆசா பாசங்கள் தீர்க்கப்பட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்தோம் கவுத்தோங்கிற அவசர புத்தி எல்லாம் இல்லாம நிதானமா நீங்க யாருன்னு இந்த சமூகத்துல பெயர் புகழ் வாங்குகிற வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக தன லாபம் என்று சொல்லக்கூடியது நிறைய வரும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல மிகுதியான டர்ன் நடக்கிறது, லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வேலைக்கு போகிறவங்களுக்கும் கூட குறிப்பாக அரசாங்க பதவிகளிலே மிகப்பெரிய அதிகார தோரணைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வருடம் இந்த தை மாதம் என்பது உங்களுக்கு நினைத்தபடி ஒரு நல்ல சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை, ரப்ஷரும் இல்லைன்னு சொல்லுகிற அளவிற்கு அந்த தை மாதம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. இதுல ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைந்து போகிறாரே சார் அப்படின்னு கேட்கிற போது இந்த செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து விட்டு மிதுனத்துக்கு வந்து விடுகிறார். அப்ப அந்த ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்வது முயற்சிகள் பழிக்கும். எப்பொழுதுமே 3ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால்தான் ஜாதகத்திற்கு சிறப்பு. நாம நினைக்கிறோம் 3, 6, 10 கிரகங்கள் இருந்துருச்சுன்னா அது கெட்டு போகுது, கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, 3, 6, 10, 11 தான் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லப்படுகிற இடம். அப்ப அந்த செவ்வாய் போய் 3ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மிலிட்டரியில வேலை பார்க்கிறவங்க, காவல்துறை நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க, மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்க, இது சார்ந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாசத்துல உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று சொல்லுகின்ற கருத்துக்கள் பொருந்தும். அதே போல 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது முயற்சின்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் எந்த முயற்சியிலுமே ஒரு ஆலோசனைக்காவது ஒரு உதவிக்காவது ஒருத்தர் தேவைப்படுவார். எல்லா இடத்திலும் எல்லாருக்குமே அப்படித்தான் வாழ்க்கை. இதுல இந்த 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 40 வயதாக இருந்தால் ஒரு 20 வயசு பையன் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் முன்னோர்களுக்கு உதவி கரங்கள் நீட்டப்படும். இதுவரையும் இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு, ஒருத்தர் கவனிச்சுக்கல, பையன் விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த குடும்பங்கள் கூட இன்றைக்கு ஓரளவுக்கு தை மாசத்துல ஒரு தகவல் பரிமாறிக்கொள்றது, உதவிக்கரம் நீட்டுவது, பொருளாதாரத்திற்காக கை கொடுப்பது, இப்படிப்பட்ட அநேக லட்சணங்களை கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அந்த செவ்வாய் அங்கிருந்து கொண்டு சூரியனை பார்த்து கொண்டிருப்பார். தான் உச்சம் பெறுகின்ற இடத்தை பார்க்கின்றார். அப்ப புதன் வீட்டிலிருந்து கொண்டு சூரியனை பார்க்கின்ற காரணத்தால் கல்வியினால் மேன்மை பெறக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடியவர்கள், ஒரு இடத்தை மாத்திக்கணும், வேலையை மாத்திக்கணும், புதிய இடத்துக்கு போகணும், இல்ல ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும், நான் ஒரு புதுசா கம்பெனி ஆரம்பிக்கணும், இப்படி தொழில் வளம் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு பிரமாதமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மேசத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று 12இல் மறைகிறார். அப்ப சுக்கிரன் 12இல் மறைகின்ற போது அந்த குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் இருக்கின்றார். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. அப்ப 2ஆம் இடம் 12ஆம் இடம் பரிவர்த்தனை வருகிற போது காசு பணம் செலவானாலும் நியாயமாக இருக்கோ, அது தேவைக்கு செலவாகும், அதுல சந்தோஷங்கள் கிடைக்கும், சுப செய்திகள் நடக்கும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை குறிப்பிடக்கூடிய ஒரு தை மாதமாக உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு இந்த சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறார். தை மாசத்தில் மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கின்ற காரணத்தால் சிவராஜ யோகம்னு பேர். அப்ப இந்த சிவராஜ யோகம் என்பது நீங்கள் எதிர்பார்த்தபடி பொருளாதார விருத்திகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுக்கு மறைவு, இப்படி எதிர்பார்த்தபடி எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லக்கூடிய திரகாத்திரமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாசத்துல உண்டு. குடும்பத்துக்குள்ள இருந்திருக்கக்கூடிய பிக்கல் பிடிகள் எல்லாம் தீருகிற மாதம்.
11ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே 11ஆம் இடத்து சனி எப்பொழுதுமே கெடுதலை பண்ண முடியாது. ஆத தொழில் விருத்திகளையும் லாபங்களையும் அந்நிய தூரத்து பயணங்களையும் அரசாங்கத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகளையும் இப்படியெல்லாம் கூட நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொண்டு இந்த தை மாதத்திலே மிக சிறப்பாக வாழுகின்ற பாக்கியம் உங்களுக்கு உண்டு. இந்த தை மாசத்துல ஓரளவு யாருக்காவது கொஞ்சம் மன கஷ்டமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள். சிவபார்வதியை நன்றாக வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மனம் திடப்படும். வாழ்க்கை சிரமம் இல்லாமல் கழியும்.